மக்களே யாரும் என்ன மாதிரி வந்துட்டு தயவு செஞ்சு ஏமாற வேண்டாம். எஸ்டர்டே ஈவினிங் வந்துட்டு எனக்கு வந்துட்டு எலக்ட்ரிஷியன் தேவைப்படுறதுனால நான் வந்துட்டு ஆன்லைனில் வந்துட்டு சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு ஒரு ஆப் இருந்தது. அந்த ஆப்குள்ளே போனால் இந்த நம்பர் இருந்தது. இதுக்கு கால் பண்ணி நான் வந்துட்டு கேட்டேன். இந்த மாதிரி நீங்கள் எலக்ட்ரிஷியனாக எங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்ட்டு. எங்களுக்கு இப்போ எலக்ட்ரிக் ஒர்க்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். அவங்களும் நாங்கள் வருவோம், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் நீங்கள் பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் தான் எங்களால் வர முடியும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் லைன்லேயே இருக்கேன், நீங்கள் வாட்ஸ்அப்பில் போங்க, நான் ஹாய்ன்னு போடுறேன். அதில் வந்துட்டு ஒரு பிடிஎஃப் ஆப் லிங்க் மாதிரி அனுப்புகிறேன். நீங்கள் அதில் போய்ட்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. எனக்கு வந்துட்டு அப்பயே வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இன்ஸ்டால் ஆகிட்டு இருந்துச்சு. எனக்கு அப்பயே வந்துட்டு டவுட் வந்துச்சு, இதில் எதனா வைரஸ் இருக்கான்ட்டு. இப்போ நிறைய ஆப்பில் அந்த மாதிரிலாம் ஆகும்ல. நான் வந்துட்டு அதையும் மீறி வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபுல்லாக என்னோடய டீட்டெயில்ஸ்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி அப்போ தானே வந்துட்டு ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க எலக்ட்ரிக் ஒர்க்குன்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் ஒரு ₹5 பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் அதிலே போய் பே பண்ணிடுங்க, பேலன்ஸ் வந்துட்டு நாங்கள் வந்ததுக்கப்புறம் பே பண்ணிடுங்க, நாங்கள் ஒரு 1/2 ஹவரில் வந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. நானும் வந்துட்டு அதை நம்பி நானும் வந்துட்டு யூபிஐயில் வந்துட்டு பே பண்ணேன். என்னோடய பேங்க்கோட பின் நம்பரை வந்துட்டு நான் அதில் விட்டேன். அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபஸ்ட்டு ஃபெயில்டுன்னு வந்துச்சு. நான் என்னடா இது ஃபெயில்டுன்னு வருது, என்னது இது, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த காலையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அப்படியே விட்டுட்டேன். எனக்கு வந்து நிறைய ஓடிபி மெசேஜஸ்லாம் வந்தது அநியாயத்துக்கு வந்துட்டு. நான் என்னடா இது ஓடிபி மெசேஜஸ்லாம் வருதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரே ஒரு ஓடிபி மெசேஜஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் காய்ஸ். அது வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவங்க அது பார்த்த அந்த செகண்ட்லேயே என்னோடய அக்கௌண்ட்லேருந்து 5000 இருந்தது. அதை அப்படியே டெபிட் பண்ணிட்டாங்க, அவங்க எடுத்துக்கினாங்க. அதே மாதிரி வந்துட்டு என்கிட்ட என்னென்ன பேங்க் இருக்கோ, என்கிட்ட மொத்தமாக வந்துட்டு 4 பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. அதில் 1 தான் யூஸில் இருக்குது, மற்றதெல்லாம் யூஸில் இல்லை. எல்லாத்தையும் அவங்க பார்த்துருக்காங்க போல். எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ரெக்வெஸ்ட் மாதிரி எனக்கு வந்திருந்தது. ஸோ அதிலலாம் அமௌண்ட் இல்லை, இதில் மட்டும் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை எடுத்துட்டாங்க. நான் வந்துட்டு ஃபோன் பண்ணி எப்படி நீங்கள் வந்துட்டு ₹5ன்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் 5000 எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க, ஒரு திமிராக சொல்கிறாங்க, நாங்கள் ஒன்றும் 5000லாம் எடுக்கலை, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கினீங்க, நாங்கள் ₹5 தான் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலட்சியமாக வந்துட்டு பதில் சொல்கிறாங்க. நான் வந்து திட்டினேன், உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது 5000லாம் எடுக்கிறதுக்கு? நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், சைபர் க்ரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், நான் மிரட்டுறேன். அவர் சொல்கிறாரு நான்லாம் எடுக்கலைன்னு சொல்கிறாரு. அவர் வந்துட்டு ஒரு ஹிந்தி பர்சன் தான், ஹிந்தி தான் பேசுகிறாரு அவர். தமிழ்லாம் அவருக்கு தெரியாது போல். தெரியாதான் என்கிட்ட அப்படி நடித்தாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் எல்லா ஹிந்திக்காரங்களை வந்து தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் சம் பீப்புள்ஸ் ஆர் தேர் இந்த மாதிரி வந்துட்டு நம்மளை சீட் பண்ணுறதுக்கு. அதுவும் இந்த மாதிரி ஹிந்தி பேசினாலே நீங்கள் வந்து தயவு செஞ்சு அவங்கள நம்பி பேமெண்ட்லாம் பண்ண வேண்டாம். என்ன மாதிரி யாரும் ஏமாற வேண்டாம். இதுதான் வந்துட்டு என்னோடய கைண்ட் ரெக்வெஸ்ட்டு காய்ஸ். நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் எடுக்கிறாங்க, பேசுகிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் வந்துட்டு அவங்க எடுக்கலைன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்கிறாங்க காய்ஸ். நான் ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக அந்த அமௌண்ட்டை வந்துட்டு என் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தேன். எல்லாத்தையும் வந்துட்டு இப்போது எடுத்துட்டாங்க காய்ஸ். எல்லோரும் வந்துட்டு ஒரு பர்பஸ்க்காக தான் அக்கௌண்ட்டில் வந்துட்டு பைசா வச்சுருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும். அதே மாதிரி எனக்கும் ஒரு எமர்ஜென்சி பர்பஸ் இருந்தது. அதுக்காக தான் நான் வந்துட்டு அந்த அமௌண்ட்டை வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அதை கூட இந்த மாதிரி தூக்கிட்டாங்க. என்ன பண்ணுறது காய்ஸ், நீங்களே சொல்லுங்கள். நான் வந்துட்டு சைபர் க்ரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்தியன் பேங்க் கஸ்டமர் கேர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, இப்போது சைபர் க்ரைமில் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னாங்க. அந்த அக்னாலேஜ்மெண்ட் நம்பரை எடுத்துகிட்டு போயிட்டு என்னோடய ப்ரூஃப் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்தியன் பேங்க் கஸ்டமர் கேரில் அவங்க என்னோடய சேனல்ஸு, அதை என் பேங்க் அக்கௌண்ட் சேனல்ஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடுறேன்னு சொன்னாங்க. என்னோடய பர்மிஷனோடு தான் பண்ணாங்க. ஏன்னா திரும்ப உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடாது தான் மேடம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஓகே தான்.
அது ஓகே தான்னு எனக்கு தோணுச்சு. ஸோ வந்துட்டு என்னோடய சேனல்ஸ் உட்பட, என்னோடய டெபிட் கார்டு உட்பட, என்னோடய சிஐஎஃப் நம்பர் உட்பட எல்லாத்தையும் வந்துட்டு ப்ளாக் பண்ணிட்டாங்க. இந்தியன் பேங்க் கஸ்டமர் கேர் டீம்லேருந்து. திரும்ப அன்பிளாக் பண்ணோன்னா பேங்க்கு போய் விசிட் பண்ண சொன்னாங்க. ஒரு ஹோம் ரிப்பேர் சர்வீஸுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேவலமாக திருடி சாப்பிட்றாங்க. இதெல்லாம் நம்ம என்ன காய்ஸ் சொல்கிறது? இந்த பொழப்புக்கு எங்கேயாச்சும் போய் சாவலாம்ல அவங்க. எல்லோரும் ஒரு கஷ்டத்தில் தானே பைசா வந்துட்டு சேவ் பண்ணி வைப்போம். நம்பி தானே இது பண்ணுறோம். இந்த மாதிரிலாம் ஸ்கேம் பண்ணால் எப்படி காய்ஸ், நீங்களே சொல்லுங்கள். இதுக்கு யாராச்சும் எதனா வழி இருந்தால் சொல்லுங்கள். நான் ஸ்க்ரீன்ஷாட் ப்ரூஃப் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க.